ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கம்பு இட்லி தான் செய்ய போறேன். ஒரு பாத்திரத்துல 1 1/2 கப் அளவுக்கு கம்பு, 1/2 கப் அளவுக்கு ரேசன் புழுங்கல் அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா 2, 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்த பிறகு இது கூட தண்ணி சேர்த்து மூடிய போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை கிரைண்டர்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இட்லி, தோசை ரெண்டுமே ஊத்துற மாதிரி மாவை பதமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்து மூடி 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். 6 மணி நேரம் ஆனாலே நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இட்லி துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி புளிஞ்சு போட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இட்லி கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.